காங்கிரஸோட தானே சேர்ந்துருக்கீங்க, ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்கீங்கல்ல, அப்போ பேசுங்க. ஆர்ஜிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஏங்க இந்த மாதிரி எங்களுக்கு மேகதாது அணையெல்லாம் கட்டக்கூடாது, நம்ம 2 பேர் கூட்டணியில் இருக்கோம், ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்குற, அதனால கட்டக்கூடாதுன்னு பேச வேண்டியதானே. அவர் பிரைம் மினிஸ்டரை பார்த்து வந்து புரோட்டோகாலுக்கே பதில் சொல்லலைங்களேங்க. இங்கே நான் இவரை சந்தித்தேன், இந்த விஷயத்தை சொன்னேன்னு சொல்லிட்டே வாயை திறக்கலையே. இப்படிப்பட்ட அதாவது இது ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை நம்ம பார்த்துருக்கோம். பொம்மை அரசாங்கத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சென்ட்ரலில் வந்து மன்மோகன் சிங் அவருடைய அரசாங்கம், அவர் எதுவுமே பேச மாட்டார், எல்லா கேள்வியும் வாங்கி வச்சுப்பாரு, சோனியா காந்தி அவர்கள் பதில் கூறுவார்கள். அந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவருக்கு எப்போ முடியுமோ? ஏன்னா 41 பேர் செத்ததுக்கே 1 வாரம் கழிச்சு தான் கான்ஷியஸ் வந்து ஒரு வீடியோ போட்டார் இல்லையா? 41 பேர் அவர்கள் கட்சியினுடைய தவறால் இறந்ததற்கே 1 வாரம் கழிச்சு தான் அவங்களால ஒரு வீடியோ போட முடிஞ்சுது. அப்படிப்பட்ட இவங்க எப்படி போடுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும்? இப்படி தான் நடக்கும். அப்போ இந்த மேகதாது விஷயத்தை பொறுத்தவரை இவர் தைரியமாக கேட்க வேண்டியதானே. ஸோ இல்லை, அது நாங்கள் கேட்போம், நாங்கள் காங்கிரஸோட இதை பற்றி விவாதிப்போம், அப்படி கூட ஒரு வார்த்தை கூட வரலையே. கூட்டணியில் மட்டும் இல்லை, ஆட்சியில் பங்கு கொள்ளக்கூடிய கூட்டணியில் இருக்கின்ற நீங்கள் ஏன் காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுத்து இதை தடுக்கக்கூடாது? இல்லைன்னா அவங்க விட்ரா பண்ணிடுவாங்க. இப்போ இது என்ன அர்த்தம்? அவங்க விட்ரா பண்ணாங்கன்னா இவருடைய மைனாரிட்டி கவர்மெண்ட் தொங்கல்ல வந்துடும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு ஆதரவுக்கு கொடுத்ததற்கான காரணமே அதுதானே இருக்குது. அப்போ நீங்க தான் ட்ராப்ல மாட்டிருக்கீங்க. நாங்க எல்லாரையும் ட்ராப் பண்ண போறோம், ஊழலற்ற ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க எல்லா இடத்துலையும் போய் இவங்களே அதாவது தாவேகா வந்து மாட்டிட்டு இருக்குது. அப்போ இவங்க பேசினாங்கன்னா அவங்க விட்ரா பண்ணுவேன்னு பயமுறுத்துவாங்க. ஏன்னா இப்போ எம்பி வேற ஒன்று கொடுத்தாச்சு, அமைச்சர் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, இனிமேல் என்ன இருக்குது? ஸோ அவர்களிடம் அடிபணிந்து போக வேண்டிய கட்டாயமான நிலைமைக்கு இந்த மைனாரிட்டி அரசாங்கம் இருக்கிறது. டி.கே. சிவகுமாருக்கு மைனாரிட்டி அரசாங்கம் கிடையாது, மெஜாரிட்டி அரசாங்கம்.